நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து நான் வச்சுருக்கிற கார்டன். இந்த கார்டனில் இப்போ தான் கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து காய்கறிங்க, பூவெல்லாம் வந்து நட்டு வச்சுருக்கேன். பூச்செடியெலாம் நான் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தேன். இப்போ மறுபடியும் நிறைய நட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் நிறைய நட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து பூச்சிங்கள்லாம் நிறைய உட்காந்து புழு பூச்சிங்கள்லாம் வந்து கீரைங்கள்லாம் வந்து வந்துடுது. அதனால் ஃபஸ்ட்டு 5 இலை கரைசல் போட்டேன். இப்போ 6 இலை கரைசல் நம்ம தோட்டத்திலேயே வந்து நம்ம தொட்டிலேயே இருக்கிறத வச்சு 1, 2 எடுத்துக்கலாம். அதிலருந்து இப்போ நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா, நம்ம ரோடு ஓரத்தில் நம்ம வெளியில் எங்கேயாச்சும் போனோம்னா ஓமத்தம் காய் இருக்கும், ஓமத்தம் செடி இருக்கும். அதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ஆமணக்கு, இதோ 2வது. இது ஃபஸ்ட்டு வந்து ஊமத்தன் காய் கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் நசுக்கி போட்டு வைக்கலான்னு. இது வந்து ஆமணக்கு. இது வந்து நம்ம செடியில் தொட்டியில் வந்து துளசி வந்து காய் வச்சிட்ருக்கோம். அதை நம்ம வந்து வேஸ்ட்டாக பிடுங்கி போட்டுருவோம். அதையும் நம்ம வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருந்தோம்னா நம்ம பூச்சிங்களுக்கு வந்து பூச்சி விரட்டியாக பயன்படுத்திக்கலாம். அதனால் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த கற்பூரவல்லியை நம்ம அதிகமாக சாப்பிட மாட்டோம். அதையும் வேஸ்ட்டாக உடச்சி கீழே போட்டுருவோம். அதையும் வச்சுருக்கேன். அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அதிகமாக கிளை போயிட்டதை கொஞ்சோண்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து அரளிப்பூ செடி நம்ம தொட்டியில் வச்சுருப்போம். அந்த அரளிப்பூ செடியோட இலை, பழுத்து போன இலையும் எடுத்துக்கலாம், கீழே இருக்கிற இலையும் எடுத்துக்கலாம். முத்தனை இலையாக பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதேமாரி இது வந்து சீத்தாப்பழத்தோட இலை, அதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 1, 2, 3, 4, 5, 6 இலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் 5 கிடைச்சாலும் பரவாயில்ல, இல்லை 3 கிடைச்சாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நம்ம வந்து தோட்டத்திலே கிடைக்கிறத, தொட்டிலே கிடைக்கிறத எடுத்து பூச்சி விரட்டியாக எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் வந்து கட் பண்ணி இங்கே ஒரு பாட்டில் வச்சுருக்கேன். ஏற்கனவே 3 சேகரித்து வச்சுருக்கேன். இப்போ 4வது. 1 ஆயிடுச்சுன்னா உடனே அதில் போட்டு வச்சுருவேன். அந்த மாதிரி போட்டு வச்சிடலாம். வந்து இந்த இலையெல்லாம் வந்து நான் அந்த கட்டையை வச்சு கத்தியில் கட் பண்ணிட்டேன் சின்ன சின்னதாக. ஊமத்தான், ஆமணக்கு, துளசி, கற்பூரவல்லி, இது வந்து அரளி, இது வந்து சீத்தா, அந்த இலை, இது எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாட்டிலில் அரை பாட்டில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுருவோம். கொஞ்சம் கொஞ்சம் ஃபுல்லாகவே நான் திட்டமாக தான் ஒரு பாட்டிலுக்கு 2 லிட்டருக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து போட்டுருவோம். எடுத்து போட்டு ஊற வச்சிடலாம். 1 மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் தான் இதை வந்து ஊறினதுக்கப்புறம் தான் இதெல்லாம் சாறுலாம் இந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். அதில் கொஞ்சோண்டு நம்ம வடிகட்டி தண்ணி கலந்து, பச்சை தண்ணி, அதில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிடணும் செடிங்களுக்கு. அது மாதிரி 15 நாளைக்கு ஒரு முறை நான் பண்ணுறேன். அதனால தான் இந்த செடிங்க கொஞ்சம் நல்லாயிருக்கு. இது வந்து துளசி, இது வந்து ஆமணக்கு, அந்த காயை கூட கட் பண்ணி போட்டிருக்கேன். ஓமத்தலை, நான் வந்து 3 வருஷமாக கார்டன் வச்சுருக்கேன். இந்த மாதிரியெல்லாம் செஞ்சதில்லை.
இப்போ தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். அந்த மாதிரி இந்த செடி வைக்க ஆரம்பித்த உடனே இந்த 3 மாசமா மே மாசத்துலேருந்து மண்ணெல்லாம் கொட்டி, காய வச்சு இதில வந்து நான் ஒரு வாணல் வந்து ரூ. 30லேருந்து ரூ. 60 வரைக்கும் கோகோ பீட் வாங்குனேன், தேங்காய் நாரு. அதுக்கப்புறம் வாங்குறதே கிடையாது. எங்க வீட்ல இருக்கிற தேங்காய் உரிக்கும்போது கிடைக்கிற தேங்காய் நாரையே வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த மண்ணெல்லாம் வீணாக்க வேணாம்னு சொல்லிட்டு, அது கூட நான் வந்து இப்போ அந்த மண்ணை வந்து இதுலேயே கொட்டி இருந்த கேனெல்லாம் பெயிண்ட் அடித்து அடியில் ஓட்டை போடாத வச்சுருந்தேன். எல்லாத்தையும் ஓட்டை போட்டு இப்போ எல்லாத்தையும் செடி வச்சதுக்கப்புறம் நல்லா இருக்குது. முன்ன மாதிரி இல்லாமல் நல்லாயிருக்கு. அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சொல்லிட்டு தான் இப்போ ரெடி பண்ணுறேன். அது மாதிரி நீங்களும் உங்கள் தொட்டியிலேயே கிடைக்கிறத வச்சு பயன்படுத்தி நீங்களும் இந்த செடிங்களுக்கு நம்ம வந்து பூச்சி விரட்டி, தேமோ கரைசல், அப்புறம் வந்து வாழைப்பழ கரைசல் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாடியே வச்சுக்கின்னு 15 நாளைக்கு ஒரு முறை அடித்தா செடிங்க வந்து செழிப்பாக வரும். இன்னும் காய் வரல. காய் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. அது வரைக்கும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.